இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம். அந்த சென்சாரோட இதில் ஹெட்லேயே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. கொண்டு வரக்குள்ளேயே 50,000 வந்துருமோ 60,000 வந்துருமோன்னு ஒரு யோசனை இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராலாம் கழட்டிட்டாரு. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக பிரித்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பிரித்து உள்ளே பார்க்கக்குள்ள நம்ம ட்ரோன் வச்சுருக்கோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ட்ரோனில் வந்து ஒரு 2 டைம் பார்த்தோம்னா திண்டுக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட் போகக்குள்ள டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த சென்சாரோட இதில் ஹெட்லேயே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. உள்ளேயுமே வந்து டேமேஜ் ஆகி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எரர் காட்டுச்சு. சரி எப்பயாவது நம்ம சென்னை போகலாம் சரி பண்ணலாம்க்குள்ள இங்கே சர்வீஸ் வந்து ஏரோ விஷன் டெக்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பராக. சரி இங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூட்டைக்காரன் திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஆல்ரெடி நம்மளோட ஜாய்ஸ்டிக்குமே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம இது என்ன ஃபால்ட்டுங்கண்ணா? ஸோ நம்ம இதில் வந்து ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ கிராஷ் பண்ணதில் வந்து லெக் ஆர்ம்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது டேமேஜ் வந்து இப்போது உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட ஃபிட்டிங்கில் இருந்தால் கூட ஃப்ளைங் டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனில். ஸோ இப்போயே நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஃப்ளைங் டைமில். இன்கேஸ் வந்து அந்த இடத்துல எதை விலகி உடஞ்சிருச்சு அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிற டைமில் இப்பயே மாற்றுறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கீழே மெயின் போர்ட் இருக்குது, கிம்பல் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக இதை ரெடி பண்ணிட்டோம்னாக்கா ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக இருக்கும். ஆமாம், பயப்பட தேவையில்லை. ஆமாம், இப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் சர்வீஸ் சார்ஜ்னா எவ்வளோ நான் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஒரு நார்மலாக சார்ஜ் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500 2,000 அப்படின்னு பண்ணுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து என்ன காம்பனன்ட்ஸ் என்ன நம்ம போடுறோம் அதை பொறுத்து நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன காஸ்ட் வரும். ஸோ எல்லாம் இன்க்ளூடிங் எல்லாமே லேண்டிங் காஸ்டஸ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துருந்து பண்ணுறாங்க. இப்போ உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ டிஜேயில் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணுறாங்க, அங்கே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க. அதை எடுத்துகிட்டு இன்னொரு பொருள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. அது குவாலிட்டியாக இருக்குமா? கம்பெனிலேருந்து வர பொருள் தான் போடுவோம். அதில் வந்து டிஜேலேருந்து வரதை போடுவோம். இன்கேஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்ற ஒரு கேட்டகரி வரும்போது அப்போ வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கிடைக்காது. மெயின் போர்டுக்கு எந்த இதுக்குமே வந்து காப்பி கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் கேபிள் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சில சின்ன அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் அந்த பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரினா ஒரு காப்பி கிடைக்கும். பட் எல்லாமே காப்பி கிடைக்காது. ஏன்னா எல்லாமே சோர்ஸ் கோட் வந்து டிஜே டேரெக்டாக பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. செக்யூரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து எதுவுமே நம்ம காப்பிரைட் பண்ண முடியாது. ஸோ அதோடைய சோர்ஸ் இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேரில் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் டிஜேயில் வந்து எல்லா இதுவுமே எவ்வளோ வருஷமாக வரும் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸா? எல்லா ட்ரோனுமே நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க? எல்லா ட்ரோனும் பண்ணலாம். பேசிக்லேருந்து வந்த மாடல் வரைக்குமே நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி? இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி 2015லேருந்து இருக்கும். 15லேருந்தே இருக்குது. ஓகே, நாங்கள் சென்னை வந்தால் சரி பண்ணலாம் அப்படிங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நீங்கள் காஸ்ட்டு இது வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குறதும் சரி இப்போ ஓரளவுக்கு மீடியமாக பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஆசையில் வாங்கிடுவோம், சர்வீஸ் பண்ணக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து அள்ளுடும். அதுதான் எங்களுக்கு இப்போ கொண்டு வரக்குள்ளேயே 50,000 வந்துருமோ 60,000 வந்துருமோன்னு ஒரு யோசனை இருக்கு எங்களுக்கு. அந்த மைண்ட் செட்லாம் இருக்காதீங்க. என்ன காஸ்ட்டோ ரீசனபிளாக நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட ஒர்க்கிங் காஸ்ட்னா எவ்வளோ? லேபர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. லேபர் காஸ்ட்ன்றது வந்து நாங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் போடுறது. சர்வீஸ் காஸ்ட்டோட எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் போடுறது. லேபர் காஸ்ட்ன்ட்டு நாங்கள் தனியானா ஜென்ரலாக செக் பண்ண வருவாங்கல்ல, ஜென்ரல் சர்வீஸு எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை சிஸ்டமில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கேலிப்ரேஷன் பேராமீட்டர் செக் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்து ஃப்ளையிங் டெஸ்ட் வரைக்கும் மேனுவல் ஃப்ளைட் டெஸ்ட் வரைக்குமே ஒரு 1,500லேருந்து 2,000 வரைக்கும் சார்ஜ். ஓகே, இப்போ இந்த லொகேஷன் வந்து எந்த இடம்? கரெக்டாக மூட்டைக்காரன் சொல்லிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ்லேருந்து ஒரே ரோட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் லெஃப்ட் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வந்து ஒரு 10 பில்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்து மாஸ்க் இருக்கும். நியரஸ்ட் மாஸ்க்னு சொன்னாலே இளையாங்குடி மாஸ்க்னு சொன்னால் எல்லாருக்குமே இளையாங்குடி மாஸ்க் இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். பட் அவுட்டரில் வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது உங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் ராயபுரம் ரயில்வே பிரிண்டிங் ப்ரெஸ் ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு ஜார்ஜ் டவுனில்
மூட்டை கரண்ட் ஸ்டேட், மூட்டை கரண்ட் ஸ்டேட். இப்போ நீங்கள் சர்வீஸ் மட்டும் போட்டீங்களா, செகண்ட் ஹேண்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்க? செகண்ட் ஹேண்ட்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம் சார். செகண்ட் ஹேண்ட்ஸ் ஏன் அப்படி பண்ண மாட்டோம்னா ரீசன் இருக்குது. என்ன ரீசன் சொல்லணும்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக கீழே விழுந்திருக்கும், அதோட இம்பேக்ட் வந்து உடனே தெரியாது. இப்போ அதோட இம்பேக்ட் நம்ம ஃப்ளையிங்கில் தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் அதிகமாக தெரியும். நம்ம ஃப்ளையிங் அப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோடைய காம்பனன்ட்ஸ் ஏதாவது வந்து ஒரு லீடு வந்து லெட் எல்லாமே வந்து அந்த பின்ட்டில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சர்க்கியூட்டில் செக் பண்ணாலும் சரி, இல்லை ஆஸ்கோஸ்கோப் டெஸ்டிங் போட்டாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் காட்டும். ஸோ எப்போ அந்த பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைங் அந்த வைப்ரேஷனில் அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ரிலீஃப் ஆகும்போது ரிட்டர்ன் சப்ளை வரும். ஸோ சப்ளை வந்து சடனாக ட்ராப் அவுட் ஆகும்போது ட்ரோன் கீழே விழுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதனால் நாங்கள் செகண்ட்ஸ் யாருக்குமே ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. ஓகே. ஸோ வாங்கினா அந்த நியூ பொருளாக ப்ராடக்டாக வாங்கி கொடுப்போம். அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ் பண்ணி ரிப்பேரிங் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கையில் கொடுப்போம். இப்போ இங்கே வர கஸ்டமர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எத்தனை ட்ரோன் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க? இங்கே வர கஸ்டமர்ஸ் ஓவராலாக நீங்கள் எத்தனை ட்ரோன் ஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க? அதாவது சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஜாப் ஷீட் போடுவோம் நம்ம. இல்லை, ஒரு சிம்சனாக கேட்குறேன், அது ரீசனாக தான் கேட்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற கஸ்டமர் எப்படி எனக்கு ஒரு 100-150 ட்ரோனாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. வர்ற கஸ்டமர் தப்பு பண்ணுறாங்கன்னா என்ன தப்பு? மைனராக தப்பு பண்ணுறாங்கன்னா என்ன தப்பு? ஸோ மைனர் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங்கில் வந்து ஆல்டிடியூட் போகிறது வந்து வழக்கம், ஆட்டிடியூட் மோட் போகிறது வழக்கம். ஸோ அதை வந்து அவங்க வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஆட்டிடியூட் மோட் வார்னிங் வந்தாலே நம்ம அலர்ட் ஆகிடணும். அவங்களுக்கு என்ன பயம்னா, அதுவாக போகுது, யாருமே பட்டுருமா, இடிச்சிருமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைமில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால அவங்களால கிராஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாது எப்பயுமே. ஸோ நீங்கள் ஆல்டிடியூட் மோடு நீங்களே வர வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் சென்சாரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்னிங் டைமில் ஆட்டிடியூட் மோடு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் கம்மியாக இருந்தால் வரும். ஸோ லோ லைட்டில் கம்பல்சரி வரும். ஸோ ஜிபிஎஸ் கிடைக்கலனாலும் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிங்கனாலும் ஆல்டிடியூட் மோடு வரும். ஸோ நார்மல் மோடில் உங்களால் அந்த டைமில் ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆக்டிவ் மோடுன்ற ஒரு மோட் வார்னிங் வந்ததுன்னா நீங்கள் அலர்ட் ஆகிறது பெஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபார்வர்டில் போகுது அப்படின்னாக்கா நம்ம பேக்வேர்டில் வந்து த்ராட்லிங்கை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா அதை கண்ட்ரோல் ஆகும் ஓரளவுக்கு. ஸோ இந்த ஸ்டேபிள் பண்ணி நிற்க வைக்கணும். அதுதான். அது இல்லை கம்பல்சரி கிராஷ் பண்ணிடுறாங்க. வேற என்ன மேனுஃபேக்சரிங் வர்றது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ ரொம்ப தேய்மானம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். இப்போ சர்வீஸ் வந்தீங்கன்னா எத்தனை நாள் நான் மேக்ஸிமம் கொடுத்துருவீங்க? அதாவது மைனர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த நாள்லேயே கொடுத்துருவோம். இமிடியேட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது மேஜர் கம்ப்ளைண்ட்னா ஒரு 2 டேஸில் டைம் எடுப்போம். இன்கேஸ் வந்து ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது, மேஜர் கம்ப்ளைண்ட்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் காம்பனன்ட்ஸு நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு 1 வீக் டைம் எடுக்கும். 1 வீக் டைம் எடுக்கும். ஓகே. நம்மளுக்கு பார்த்துடலாமா? இப்போ பார்த்துருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ணேன் அந்த ட்ரோன் ரெடி ஆகுது? 1.5 hours. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக பிரித்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பாட்டெல்லாம் பிரித்து உள்ளே பார்க்கக்குள்ள. ஆனால் எல்லாம் அசம்பிள் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணி பக்காவாக நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்போ ட்ரோன் பறக்க விட்டுலாமா? இப்போ தலைகளாக புரிஞ்சுலாமா? ஏன்னா அப்படி பண்ணினீங்கன்னா எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். வண்டியில் வரும். ஹேண்ட் டிடெக்ஷனில் வந்து சென்சார் வந்து ஹேண்ட்லேயே வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படி போட்டு கரெக்ட் பண்ணிங்கன்னா யார் மேலே இடிக்க போகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஹேண்டில் போய்ட்டு எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணிக்கலாமே தவிர ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய த்ரஸ்ட் அண்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் பிடிக்கும். ஏன்னா சென்சார் வந்து என்ன பண்ணோன்னா ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நம்ம பிடிக்கிறத தவிர்த்து எமர்ஜென்சிக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பண்ணி தான்.
லேண்டிங் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட்டு கையை காட்டினாலே போதுங்களா, நீங்கள் இறக்குனீங்களா? நான் ஹோல்ட் பண்ணுறேன், த்ராட்லிங் டவுன் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளை பண்ணிடுறேன். லேண்டிங் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கை வச்சுட்டு மேலே தான் போகும். டிடெக்ஷன் ஆனதுக்கப்புறம் லேண்டிங் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பிடிக்காம விட்டிங்கன்னா ஆன்சர் கீழே விழுந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கம்பல்சரி பிடிச்சதான். ஒரு சிலர் பயந்துருவாங்க, பிடிக்காமல் இருப்பாங்க. அது எப்படி கரெக்டாக அந்த 3 விரல் எந்த இதில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும்? நீங்கள் உங்களுக்கு எப்படி கை வருதான் இல்லை, ஒரு வாட்டி பிடிச்சி கை கட் ஆகிடுச்சு, அதனால தான் கேட்குறேன். அதாவது இந்த லெவல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பிடிக்கக்கூடாது, இதுலேயே லாக் பண்ணிக்குவாங்க. இதுக்கு மேலே வரக்கூடாது, இல்லைன்னா விரலில் பட்டுச்சுன்னா கூட பிளேடு வந்து வெட்டிடும். ஸோ அதனால் மேக்ஸி வந்து இதிலே மெயின்டைன் பண்ண போகிறேன். ஓகே ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டாரு. நம்மளுக்கு ட்ரோன் வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஜாய்ஸ்டிக்குமே வந்து ஒர்க் ஆகுது. 2 விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நம்மளுக்காக உட்காந்து, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆகியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால், நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் நைட் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு 10:30 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு விஷயம் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து குவாலிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே வந்து அப்ரூவ்டாக, அதாவது டிஜே ப்ராடக்ட் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்களா? டிஜே ப்ராடக்ட் ஜஸ்ட் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஃப்ளெக்ஸி கேபிள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பிளாஸ்டிக் பொருள் இருக்கும். அதில் வந்து காப்பி வந்து வருது. பட் கேட்குறவங்களுக்கு நம்ம காமிச்சு தான் போட்டு விட்டுறோம். ஸோ ஒரிஜினல் போடும்போது ஒரிஜினலாக நம்ம பார்ட்ஸை காமிப்போம். ஸோ சென்னை வந்தீங்க அப்படின்னா ட்ரோனும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுவுமே வந்து இவங்ககிட்ட கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரியுங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.